Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus and we are discussing Indian literature. And particularly, we are with Mahashweta Devi's short story, Rudali. Rudali in Hindi means a female mourner. In the female mourner, yaru? அப்படின்னு கேட்டீங்கன்னா normally from the lower caste and they are hired by the upper caste people to express their grief டு த வேர்ல்ட். ஏன் இந்த பணம் படைத்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பணம் இல்லாத அந்த ஏழை தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, காசுக்கு கூலிக்கு அமர்த்தி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல நடந்திருக்கக்கூடிய ஒரு இழப்பிற்கு ஒப்பாரி வைப்பதற்காக அவர்களை வேலைக்கு அமர்த்துகிறார்கள். அப்படிப்பட்ட டேர்ம் தான் ருதாலி. அது ஹிந்தியில இருந்து வருது. இப்ப நமக்கு ஹீரோயின் இன் திஸ் பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி யாரு? சனிச்சாரி. இப்ப சனிச்சாரி, ஹவு ஷி பிகேம் அ ருதாலி, how she began her career as a Rudali and how she is going to expand this profession, how she is going to standardize this profession அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லாஸ்ட் பார்ட்ல பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் தட் ருதா நம்ம சனிச்சாரி பிளஸ் ஹர் சைல்ட்ஹுட் மேட் ஆஃப்டர் வெரி மெனி இயர்ஸ் தே மீட். அந்த லேடியோடைய பேர் என்ன? பிகினி. அந்த பிகினி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய பையன் வந்து என்ன பண்றாரு, மாமனார் வீட்டோட போயிடுறாரு திருமணத்துக்கு அப்புறம். இவங்கள்ட்ட இருந்த வீடு பறிக்கப்பட்டது அவங்க கடன் வாங்கினதுனால. இப்போ என்ன பண்றாங்க, வேற வழியே இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம எங்கேயா போய் பிச்சை எடுக்கலான்னு போகும்போது நம்ம சனிச்சாரியை பாக்குறாங்க. சனிச்சாரியும் அவங்களும் திருப்பியும் மீட் பண்ணி எப்படியாவது வாழ்க்கையில மேல வரலாம் அப்படின்னு துல்லன்ட்ட போறாங்க. துல்லன் கொடுத்த ஐடியா வச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டாங்க as Rudalis. And they also made a great impact in the funeral ceremony of மோஹார் சிங். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. இப்போ இந்த மோஹார் சிங் உடைய ஃபியூனரல்ல இவங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். நார்மலா இந்த மாதிரி ஒரு பெரிய தலைக்கட்டு, நம்ம ஊர்ல சொல்லணும்னா தலைக்கட்டு, ஒரு பெரிய தலை போயிருச்சு அப்படின்னா அதை ஒப்பாரி வச்சு பாடுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். இப்ப நார்மலா எந்த மாதிரி இந்த ராஜ்புத் கிளான்ல யார் ஒப்பாரி வச்சு பாடுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜ்புத் கிளான்ல இருக்கக்கூடியவங்க அந்த லேண்ட்லார்டுடைய ப்ராஸ்டிடியூட்ஸ் தான், அவங்களுடைய ஓர்ஸ் தான் அந்த வேலை செய்வாங்க. ஆனா அந்த அந்த மோகர் சிங்கோடைய அந்த ரெண்டு ப்ராஸ்டிடியூட்ஸை விட யாரு சூப்பரா அழுது பாடினாங்களாம், ஒப்பாரி வச்சு பாடினாங்களாம். இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, சனிச்சாரியும் அண்ட் பிகினியும் அவ்வளோ பயங்கரமா பாடியிருக்காங்க. ரொம்ப இமோஷனலா அழுது உருண்டு பிறண்டு மூக்கெல்லாம் சிந்தி எல்லா பக்கமும் போட்டு கத்தி கதறி கூப்பாடு போட்டு இவர் அப்படி இப்படி அப்படின்லாம் பாடி ஒப்பாரி வச்சு அந்த வீட்லயும் ஒப்பாரி வச்சாங்க. அப்புறம் அவங்க இடுகாடு கொண்டு போற வரையிலும், அந்த கிரிமேஷன் கிரவுண்டுக்கு போற வரைக்கும் அழுதாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அந்த கிரியா நடக்கிற நாள்லயும் இதே மாதிரி ஒப்பாரி வச்சு பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சது. இப்போ திருப்பியும் துலன்ட்ட போறாங்க சனிச்சாரி. எல்லாமே நல்லா போகுதுல அப்படின்னு அவர்கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வாங்குறதுக்காக போகும்போது அவர் அழகா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இட் இஸ் துலன் who gives சனிச்சாரி an ஐடியா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மை டியர் சனிச்சாரி, புத்துவாமா அப்படிதான் அவர் எப்பொழுதுமே சனிச்சாரியை கூப்பிடுவார். புத்துவாமா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல கோல் மைனர்ஸ் இருக்கிறாங்க, கோல்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த கோல் மைன், ஓகே, அந்த சுரங்கத்துல ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, அந்த தொழிலாளிகள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு யூனியன் வச்சிருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு அமைப்பை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறீங்க. why don't you make it into a union? So form a union of Rudalis and Randis and you can become the president. இது ஒரு சாதாரண தலித் பெண்ணுக்கு ஒரு பெரிய டாஸ்க், அது ஒரு பெரிய ஷாக். என்னால ஒரு அமைப்புக்கு பிரசிடென்ட் ஆக முடியுமா அப்படிங்கும் போது, ஐயோ நான் எப்படி ஆவேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது. அப்ப இவர் சொல்றாரு, நீ ருதாலிஸுக்கு மட்டும் பிரசிடென்ட் ஆனா உனக்கு பெருமை கிடையாது. அதுல நீ நிறைய சங்கம்னு ஒண்ணு கூட்டணும்னா அதுக்கு நிறைய ஆள் வேணும்.
அப்ப இந்த சங்கத்துக்கு எங்க இருந்து ஆளு கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் கோ அண்ட் மீட் த ராந்தீஸ். ராந்தி அப்படின்னா அவங்க எங்க இருப்பாங்க, என்ன பிளேஸ்ல இருப்பாங்க? டாகட் அப்படின்னு ஒரு பிளேஸ்ல இருப்பாங்க இல்லையா, அந்த ரெட் லைட் ஏரியா. அந்த டாகாட் அப்படிங்கிற பிளேஸ்ல ரெட் லைட் ஏரியால இருக்கக்கூடிய ராந்தீஸ உங்க குரூப்ல சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படிங்கும்போது இந்த ராந்தீஸ் கிட்ட நான் எப்படி போறது அப்படிங்கும்போது, இது வரைக்கும் ராந்தீஸ போய் பார்த்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியில பிகினி தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஷீ இஸ் கோயிங் டு கோ அவுட். இவங்க வந்து அந்த இங்க லோக்கல்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. இந்த வெளியில போய் ஆளு பிடிக்கிற வேலையை யார் பண்ணுனா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஹூ வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் என்ரோலிங் பீப்புள் இன்டு ருதாலி அசோசியேஷன் அப்படின்னா இட் இஸ் பிகினி. அப்ப பிகினி என்ன சொல்றாங்க, நான் போறேன், நான் போய் அந்த ராந்தீஸ் எல்லாம் மீட் பண்றேன். அந்த ராந்தீஸ் ஒரு வகையில நம்மள மாதிரி தான். நம்ம வந்து வி ஆர் இக்கனாமிக்கலி த விக்டிம்ஸ் ஆஃப் த மாலிக் மகாஜன்ஸ். அவங்க நம்மளை எக்கனாமிக்கலி நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, சுரண்டி இருக்காங்க. ஆனா சில பேரை உடல் ரீதியா சுரண்டி இருக்காங்க. அந்த உடல் ரீதியாக சுரண்டப்பட்ட பெண்கள் தான் நிறைய பேர் எங்க இருக்காங்க, ஓர்ஸா அந்த ரெட் லைட் ஏரியால இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் மாலிக் மகாஜன். அப்படிப்பட்ட அந்த மாலிக் மகாஜன்ஸ் எல்லாருமே இறக்கும் பொழுது, அவங்க குடும்பத்துல யாராவது இறக்கும் போது, அவங்க அடிச்சு புடுங்கின காசை நம்ம மட்டும் பயன்படுத்தக்கூடாது, அந்த ராந்தீஸுக்கும் போய் சேர்ந்தா நல்லதுதான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பிகினி வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஆடட் பிட்டா போட்டு விடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இது நல்ல ஐடியா அப்படின்னு யாருக்கு தோணுது? இப்ப இப்ப நமக்கு இந்த டெக்ஸ்டுக்குள்ளார டைக்ரெஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. டைக்ரெஷனா மெயின் த்ரெட்ல இருந்து இடையில இடையில நம்ம ரைட்டர் வந்து மகாஸ்வேதா தேவி என்ன பண்றாங்கன்னா, ஷி இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஹவு லேண்ட்லார்ட் சிஸ்டம் அபியூஸ்டு விமன். மென்ன மட்டும் இல்ல, விமனை எந்த விதத்துல அபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் காட்டு. என்ன அப்படின்னா, அங்க ஒரு கேரக்டர் பத்தி நம்ம பேசுறாங்க. யாரு பேசுறா? மகாஸ்வேதா தேவி பேசுறாங்க. யாரை பத்தி பேசுறாங்கன்னா, மோத்தியா அப்படின்னு ஒருத்தர். மோத்தியா. அப்ப மோத்தியா வந்து யாருடைய யாருடைய கீப்பா இருந்திருக்கிறாங்க? யாருடைய கீப்பா இருந்திருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி பார்த்தோம். கம்பீர் சிங். பியூட்டிஃபுல். கம்பீர் சிங்குடைய ஸ்டெப்னியா இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் கான்கோ பையனா இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் ஓரா இருந்திருக்கிறாங்க. அப்ப மோத்தியா வாஸ் த ஓர் ஆஃப் கம்பீர் சிங். அப்ப அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு மகளும் இருந்தாள். அந்த மகள் பேரு குல்பதான். அப்ப அந்த குல்பதான வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, கம்பீர் சிங் நல்ல அந்த அம்மா இருந்த வரைக்கும் அவளுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சில்வர் ஆங்க்லெட் எல்லாம் போட்டு விட்டு நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. ஆனால் என்ன நடந்துச்சு, after the death of Motia, the girl was used by the father and later by the nephew of the father. பெத்து வளர்த்த புள்ள மாதிரி அப்படி இருந்த பொண்ணையும் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, தன்னுடைய வாழ்க்கையே மாறி போய் she has gone into Togri, the red light area, and now she is suffering there in the red light area. வாழ்க்கையில சர்வை பண்றதுக்காக உடலை விற்று பிழைத்து கொண்டிருக்கிறாள் அந்த பொண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு பிழைக்கிறாள். இந்த ஸ்டோரியை வந்து அதோட விட போறது இல்ல. இந்த இடர் சுருகளை கடைசியா லிங்க் பண்ணுவாங்க. ஸ்டோரி கிளைமேக்ஸ்ல இந்த குல்பதான் will appear again. So make a note of it, teachers. Okay, to show how women were abused in a system. அழகா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகினி என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா ஓகே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் போய் அந்த ராந்தீஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி பிகினி போறாங்க. கொஞ்சம் சனிச்சாரிக்கு கொஞ்சம் அன்ஈசியா இருக்கு. அவங்களே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறவங்க, அதாவது சனிச்சாரிய பத்தி சொல்றேன். சனிச்சாரி ஏற்கனவே ரொம்ப அட்டர் பாவர்ட்டியில இருக்கிறவங்க. அப்படி இருக்கிற பெண்மணி கொஞ்சம் எம்பாரஸ்டா ஃபீல் பண்றாங்க இந்த ராந்தீஸை உள்ள சேர்க்கறதுக்கு. ஏன், அவங்க கற்பு நிலையை இழந்த பெண்கள் ராந்தீஸ் எல்லாம். அவங்கள பார்த்தாவே இவங்க எல்லாம் ப்ராஸ்டிடியூட்ஸ், ஓர்ஸ் அப்படின்னு இந்த உலகம் வந்து கீழ்த்தரமா நினைக்குமே, அவங்களோடு நம்ம எப்படி போய் ஒன்னா பழகுறது அப்படின்னு ஒரு பிரச்சனை.
அதனால அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணும்போது பிகினி போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போனேன்ப்பா, அந்த ராந்தீஸை பார்த்தேன். அந்த ராந்தீஸ் என்ன பண்ணாங்க, நான் ஆஃபர் கொடுத்தோன்னே எல்லாரும் குதிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஏன்? அந்த அளவுக்கு பாவர்ட்டியில அவங்க சஃபர் ஆகுறாங்க. when I went to what is it, Taha, the wards quarters, the red light area, அங்க பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளவு தூரம் பெண்கள் கஷ்டப்படுறாங்க. 5க்கும் 10 இங்க வேலை இல்லை. 5 ரூபாய்க்கு உடலை விற்கக்கூடியது. அப்புறம் அரை எண்ணாவுக்கு உடலை விற்கக்கூடிய பெண்கள் அங்கே இருந்தார்கள். இன்னும் ஆடடா ஒரு விஷயம் சொன்னாங்க. அது சனிச்சாரிக்கு ரொம்ப அன்ஈஸியா இருந்து. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்துவா உடைய ஒய்ஃப் வாஸ் ஆல்சோ தேர் இன் த ரெட் லைட் ஏரியா. இதை கேட்ட உடனே அவ ரொம்ப ஷாக்கா இருக்கா. எங்க பார்த்த அவளை, என் மருமகவை, என் பகுவ அப்படின்னு சனிச்சாரி கேட்கும்போது, தாகுரியிலையா? ஆமா அப்படின்னு சொன்னோன்னே, இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? நீ ஒரு கிளவி, ஆனா ஓம் பகு appears to be older than you. உன்னை விட ரொம்ப கிளவி மாதிரி தெரியுறா. ஏன்? Because she was so much exhausted. Men have used her body so much that she has become exhausted. அப்ப உன்னை விட கிளவியா தெரியுறா, நீ அவகிட்ட பேசுனியா அப்படின்னு சனிச்சாரி கேக்குறா. பிகினி சொல்றா, இல்ல நான் அவகிட்ட பேசல. ஆனா அவளே வந்தா என்கிட்ட வந்து பேசுனா. என்ன கேட்டா? ஓகே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பையனை பத்தி கேட்டா. ஆனா நான் எதுவுமே பதில் சொல்லல, வந்துட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசி முடிச்சுட்டு போனோன்னு, now look at the mind of சனிச்சாரி. சனிச்சாரி பாத்தீங்கன்னா, though she was having a hatred towards her daughter-in-law, that is பகு, என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவகிட்ட பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, அவளுடைய செக்ஷுவல் ஆப்பிடைட். பிசிக்கலாவும் அவளுக்கு நிறைய அப்பிடைட், ஹங்கர் இருந்தது. அதே நேரத்துல அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஆப்பிடைட் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனாலதான் அவ இப்படி தடமாறி போனா. சரி, அவ எந்த வருஷம் போனா? எவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம மகாஸ்வேதா தேவியை வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரியலிசத்தை அப்படிக்குள்ள கொண்டு வர்றதற்காக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. எந்த வருஷம் இந்த பகு ஓடி போனா அப்படிங்கும்போது, it was in the year of the it was in the year the elephants overturned the railway engine. ரயில்வே இன்ஜினை வந்து யானைகள் வந்து தடம் புரள செய்தன. எதை காட்டுது அப்படின்னு கேட்டீங்க, சிம்பிளான நரேஷன் கிடையாது. ஓகே, in the name of development, forest was deforested and railway tracks were laid. அப்ப அனிமல்ஸ் என்னதான் பண்ணும்? வேற வழி இல்லாம அந்த ரயில்வே ட்ராக்குள்ளார வந்து அட்டூழியம் பண்ணும். அப்ப the author is also having a dig at the colonial regime which was indulging in deforestation. Is idea clear? எந்த வருஷம் பகு ஓடுனா அப்படின்னா, அடுத்தது புத்துவா இறந்த வருடம். அதே நேரத்துல திஸ் மேங்கோ ட்ரீ பக்கத்துல ஒரு மேங்கோ ட்ரீயை பார்த்து, அது வந்து சாப்ளிங் ஆகி இருந்த போது, நவ் இட் இஸ் 10 years, 10 வருடம் ஆயிடுச்சு, இந்த மரம் வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டது. இப்ப தன்னுடைய மருமகளை பத்தி நினைச்சுட்டு இருக்கும்போது சொல்றா, தன்னுடைய மருமகள் வந்து இன்னைக்கு ஒரு ஓரா இருக்கிறா. அப்ப பக்கத்திலே தான் இருக்கிறா, பாகரியில இருக்கிறா. நல்ல வேலை, அவளுடைய மகன் இங்கே இல்லை. என்னுடைய பேரன் யாரு, ஹரோவா இங்கே இல்லை. அவன் இங்க இருந்திருந்தா தன்னுடைய தாய் வந்து ஒரு ஓரா இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சு வந்துச்சுன்னா அவன் மன வருத்தப்படுவான். அதனால அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. ஆனால் என்ன கேட்கிறா, உண்மையாலுமே அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்காளா அப்படின்னு திருப்பியும் பிகினி வந்து என்ன பண்ற, பிகினி கிட்ட சனிச்சாரி போய் கேட்கிறா. வாட் டு வி நோ ஃப்ரம் திஸ் அப்படிங்கும்போது, we come to know how சனிச்சாரி is empathetic towards her பகு. ஒரு கஷ்டத்துல இருக்கிறவனு தான் இன்னொரு கஷ்டத்துல இருக்கவனுடைய வழி தெரியும், வேதனை தெரியும். இவளுக்கு நிறைய இழப்புகள். அப்ப வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறா. தன்னுடைய மருமகள் வந்து தப்பு செஞ்சுட்டு போனாலும் இன்னைக்கு அவ இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலை. அதை பார்த்து இவ எம்பத்தைஸ் பண்றான், ரொம்ப பேடா ஃபீல் பண்றான். ரைட், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளார நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் த ஃபியூனரல் ஆஃப் மோஹார் சிங் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் காசு வந்துச்சு. அந்த காசு வச்சு என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காசு வச்சு they bought a sack of worm eaten corn. புழு புழுத்து போன அந்த பூச்சி வச்ச
கார்ன் வாங்கி ஒரு சாக்கு முழுசா வச்சுக்கிட்டாங்க. அண்ட் என்ன பண்றாங்க, அந்த சாக்கு எதுக்கு சார் அந்த பூச்சி பிடிச்சது வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, பின்னாடி யூஸ் ஆகும். அதை மாவா அரைச்சு ஒருவேளை எல்லா நாளும் சாவு நடக்காது ஊர்ல. அப்ப சாவுகள் நடக்காத போது எப்படியாவது என்ன பண்ணணும், வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்தாகணுமே. அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். இப்போ நமக்கு பிகினியை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது சனிச்சாரி வந்து பிகினியை அப்சர்வ் பண்ணி பார்க்கறான். என்ன அப்படின்னா, இவ ஒரு நல்ல ஹவுஸ் கீப்பரா இருக்கிறான், வீட்டை நல்லா பார்த்துக்கிட்டா. பிகினி வந்து சனிச்சாரிய வீட பயங்கரமா பார்த்துக்கிட்டா. அவ என்ன பண்ணா, அந்த வீட்டுக்கு தேவையான டொமஸ்டிக் விஷயங்கள் பார்த்துக்கிட்டா, போய் அந்த ஃபயர்வுட்ஸ் கலெக்ட் பண்றதை பார்த்துக்கிட்டா, எல்லாமே சூப்பரா செஞ்சா. முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இருந்த இடத்துல ஒரு கல்டிவேஷன் செஞ்சு என்ன பண்ணா, கார்லிக் எடுத்தா. And she, hello teachers, kindly mute your mics, please. There's somebody with a Saranya ma'am. Yeah, yeah. So we find that Bikini was good at harvesting garlic அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. எவ்வளவு தூரம் அவ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த வந்து நம்ம ரைட்டர் வந்து அப்படியே நம்ம சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பிகினி was actually a great surprise to everyone. என்ன, பிள்ளைய விட்டு வந்தாலும், பேர பிள்ளைய விட்டு வந்தாலும் அவங்கள பத்தி பேசவே இல்லை. அப்ப நினைச்சிருக்கலாம், ஆனா யாருக்கிட்டையும் அதை பத்தி புலம்பல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பிகினி. இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர்? இப்ப ஸ்டோரியில எல்லாமே நல்லா தானே போகுது அப்படின்னா, எல்லாமே நல்லா போனா ஸ்டோரியில ட்விஸ்ட் இருக்காதுல்ல. அப்ப நம்ம மகாஸ்வேதா தேவி அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, இப்ப இந்த ருதாலிஸ் 2 பேர் ருதாலியா இருக்கிறாங்க. யார் யார் ருதாலியா இருக்கிறா? Who are the 2 people who are now Rudalis, the leading Rudalis? Sanichari and Bikini. These are people, they are prospering for some time. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ப்ராஸ்பர் ஆனாங்க அப்படின்னா, ரொம்ப பயங்கரமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they were seeing the praises of the dead people. So the dead people were bad ones. They sang in such a way that everybody thought very high about the dead people who were bad ones. அவங்க செத்து போனவங்க ரொம்ப மோசமான, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, மோசமான பொறுக்கி பயல்களா இருந்தாலும் சரி, அவங்கள பத்தி ரொம்ப அதிகமா புகழ்ந்து பாடி அழுது புரண்டு என்ன பண்ணாங்க, மாரடித்து கொண்டு தலையில அடிச்சு கொண்டு அழுதுனால இவங்க ரொம்ப பிரபலமானாங்க. ஆனா அந்த பிரபலமானது ரொம்ப நாள் இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடையில ஒரு 2 வருஷம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு என்ன கிடைக்கல, அசைன்மெண்ட் கிடைக்கல. என்ன அசைன்மெண்ட்? ஒப்பாரி வைக்கிற அசைன்மெண்ட் கிடைக்கல. Is the idea clear, teachers? Why they did not get assignment? அதை மகேஸ்வரி தேவி நமக்கு சொல்ல போறாங்க. என்ன அசைன்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டா என்ன பண்ணுவாங்க, லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஹக்கீமை கூப்பிடுவாங்க அல்லது லோக்கல் வைத்திய கூப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்களால அந்த பெரிய டிசீஸ் எல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னா அவங்க செத்து போயிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு கொத்து கொத்தா சாவு விழுவும் போது நல்ல கொண்டாட்டம். ஆனா ஒரு 2 வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, there was the government, colonial government, which was coming out with vaccination. அப்ப கொஞ்சம் ரிச் ஃபெலோஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் ஆஸ்பத்திரியில போய் இந்த வேக்சினேஷன் எல்லாம் போட்டு என்ன பண்ணா, சாவின் விளிம்பிலிருந்து தப்பி வந்து விட்டார்கள். அப்ப இவங்களுக்கு ஒரே சோகம் வாழ்க்கையில. யார் யார் அப்படி எஸ்கேப் ஆகி வந்தா அப்படின்னா, நத்தூனிஸ் எல்டஸ்ட் வைஃப்ஸ் பிரதர், அவர் சாகும் தருவாயில் இருந்தார், ஆனால் ஆஸ்பத்திரி சென்று தப்பி வந்து விட்டார். அதே நேரத்துல லட்சுமண் சிங்ஸ் உடைய ஸ்டெப் மதர் ஏறக்குறைய இறந்து போனவர் மாதிரி இருந்தார், ஆனால் ஒரு லோக்கல் டாக்டர் வந்து அவரை காப்பாத்திட்டாரு. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப யாரெல்லாம் ரொம்ப சோகமா இருந்தா, 2 வருஷம் சாவே இல்லை அப்படிங்கும்போது 2 பேர் சோகமா இருந்தாங்க. யார் அந்த 2 பேர்? ஒன்னு சனிச்சாரி, இன்னொன்னு பிகினி. இவங்க 2 பேர் இல்லாம அந்த ஊர்ல இன்னொருத்தரும் இங்க சாவே நடக்கலன்னு சொல்லி சோகமா இருந்தாரு. யாரு அப்படின்னா, the village barber
பிரசாந்த் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஓகே, சாரி பிரசாந்த் சொல்லிட்டேன். பரஷ்நாத், அவருடைய பேர் வந்து பரஷ்நாத். அந்த வில்லேஜ் பாபருக்கும் எதுவுமே நடக்கல. ஏன் அப்படின்னா, ஏதாவது வீட்டுல வந்து இறப்பு ஏற்பட்டால்தான் இவருக்கு அங்க ஜோலி. இங்க வந்து ஒண்ணுமே இல்லை, அதனால அவருக்கும் ஒன்றும் பெரிய அளவுக்கு, ஏன்னா இறப்பு வீட்டுல போய் நீங்க சர்வீஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். நார்மலா சவரம் பண்ணும்போது ஒன்றும் பெருசா தலை முடி வெட்டும் போது, சிகை அலங்காரம் செய்யும் போது பெருசா காசு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அதனால அவரும் ரொம்ப சோகமா இருக்கிறாரு. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அவங்க என்ன பண்ண, எதை பத்தி ரொம்ப பெருசா வருத்தப்படுறாங்க அப்படின்னா, தே ஆர் வெரி ஆங்கிரி வித் த மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ். மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனை பெரிய அளவுக்கு பாதித்து விட்டது. ஒருத்தனுடைய வாழ்க்கையை வந்து எது நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னா, ஃபேட்டு தான் நிர்ணயிக்கணும். ஆனா இந்த டாக்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தனுடைய ஃபேட்டையே என்ன பண்றாங்க, கொஞ்சம் மாத்துறாங்க. இது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிகினி வந்து வர்றான் அந்த ஏரியாவுக்கு வந்து. இப்ப 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, சனிச்சாரியும் அந்த வில்லேஜ் பாபர். அந்த வில்லேஜ் பாபருடைய பேர் என்ன? பரஷ் நாத். அவங்க 2 பேரும் இந்த மாதிரி எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கே, நம்ம வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது, நமக்கு பொழப்பு இல்லாம போகுதேன்னு பேசிட்டு இருக்கும் போது பிகினி ஓடி வந்து, எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறா. என்ன குட் நியூஸ் அப்படிங்கும் போது, அவ கொஞ்சம் டிலே பண்ணும்போது இவ கொஞ்சம் கோபப்படும் போது அவ சொல்றா, கம்பீர் சிங் இஸ் டையிங். அவன் ரொம்ப சிக்கா இருக்கான். யாரு சிக்கா இருக்கான்னு சொல்றா? கம்பீர் சிங். கம்பீர் சிங் வந்து ரொம்ப சிக்கா இருக்காரு. இப்ப கம்பீர் சிங் வந்து அவருக்கு பிள்ளை கிடையாது. அப்ப அவருக்கு பதிலா யாரு தான் அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதியாக போறா? அவருடைய நெவ்யூ. எப்படி நத்தூனி எப்படி தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு பெரிய வியாதி வந்தபோது அவரை தூக்கி வீட்டுக்கு வெளியே தனியா போட்டாரோ, அதே மாதிரி கம்பீர் சிங்குக்கும் ஒரு பெரிய வியாதி வந்தது. அந்த வியாதி என்ன அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். இட் இஸ் ஸ்டேட்டட் டு பி வெனரல் டிசீஸ். அவர் நிறைய பெண்களோடு தொடர்பு வச்சிருந்ததுனால அவருக்கு எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஒருவேளை ஹெச்ஐவியா இருக்கலாம். அந்த டைம்ல அது என்னன்னே நேம் பண்ணி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால வெனரல் டிசீஸ், செக்ஸ் ரிலேட்டட் டிசீஸ் ஏதோ வந்துருச்சு. அதனால அவருடைய பாடி வந்து பயங்கரமா நார ஆரம்பிச்சிருச்சு. when he died he became a rotten corpse. அப்ப இந்த மனிதர் வந்து தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் ஒரு லாயரை கூப்பிட்டு யாருக்கு எழுதி வச்சாரு? தன்னுடைய நெவியவுக்கு எழுதி வச்சார். கம்பீர் உயிரோடு இருக்கும் பொழுது. சொத்து சொத்து அப்படிங்கும்போது அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டாரு. ஆனா அவரு பேங்க்ல அவர் ஒரு கஜானால வச்சிருப்பார்ல காசு, ஏறக்குறைய 1,00,000 ரூபாய். அந்த 1,00,000 ரூபாயை வந்து என்ன சொன்னாரு, இந்த உலகத்துல யாருக்குமே, நம்ம ஏரியால யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஃபியூனரலும் கிரியாவும் இருந்திருக்க கூடாது. நான் செத்தா அந்த மாதிரி ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கணும். ஈவன் மோகார் சிங்குக்கு பண்ணதை விட பல மடங்கு பெருசா எனக்கு என்ன பண்ணணும், ஈமச்சடங்கு செய்யணும். அவங்க 20 பேரை கூப்பிட்டாங்கன்னா எனக்கு 100 பேரை கூப்பிடு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட ஒப்படைச்சாரு? தன்னுடைய குமாஸ்தாவை கூப்பிட்டு இந்த வேலையை ஒப்படைத்தார். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? பாருங்க, உயிரோடு இருக்கும்போதே எப்படி சாகணும், ஆகா ஓஹோ அப்படின்னு சாகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். யாரு முடிவு எடுக்கிறா? கம்பீர் சிங். இப்ப கம்பீர் சிங் வந்து he believes in fate. எப்படி அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாரு? அவரு ஒரு நாள் ஒரு பிளாக் கோட்டை பார்த்தாரு. அது ஒரு சைன் ஃபார் ஹிஸ் டெத் அப்படிங்கிறதுனால எந்த மெடிசனும் எடுக்காம he was willing to die. Yes, yes, come on. Am I audible to you? Yes, sir. ஏறக்குறைய 1,00,000 ரூபாய் செலவு பண்ணணும்.
அந்த காசை வந்து தன்னுடைய நெவியோவுக்கு விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதனால எல்லா காசையும் என்னுடைய இறப்பிற்கு செலவு பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனோட இன்னொரு புது இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. அதை அடுத்த செஷன்ல பார்ப்போம். இதுவரைக்கும்